ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்ய படையில் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சிஸ்டங்கள் தற்போது இந்தியாவிடம் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிக செயல்திறன் கொண்ட அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன? இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இந்தியா இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குனாங்கன்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பிரான்ஸ் நாட்டின் அம்பாசிடர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பிரான்ஸ் இந்தியாவிற்கு ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வழங்க இருப்பதா அறிவிச்சிருக்காரு. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பிரான்ஸ் இப்படி அறிவிச்சிருப்பது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக பிரான்ஸ் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க? பிரான்சிடம் இருந்து இந்தியா என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை வாங்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், நேற்று INS வாகீர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன கல்வரி கிளாஸ் சப்மரீன் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. இதற்கான காரணம் என்ன? INS வாகீர் நீர்மூழ்கி கப்பலோட சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த கப்பலை இந்தியா எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு புறம் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்து வந்தாலும் ரஷ்யா தன்னுடைய படையில் அதிநவீன ஆயுதங்களை இணைத்து வந்து கொண்டிருக்காங்க. சமீபத்துல ரஷ்ய ஊடகங்கள் S-500 பிரிமிதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டு விட்டதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கிய நாடுகளுக்கு இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரஷ்யா ஏற்றுமதி செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. S-500 பிரிமிதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி கூடிய விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 ரஷ்யன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யூரி போரிசோவா இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போது S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தான் முதல்ல வாங்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியாவிற்கு ரஷ்யா 3வது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடுத்த மாதம் சப்ளை செய்ய இருக்காங்க. ரஷ்யா சீனாவிற்கு S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முன்பே சொல்லிட்டாங்க. இதற்கு காரணம் சீனா ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டு அந்த சிஸ்டத்தை காப்பி செய்து தாங்களாகவே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி செய்றாங்க. இதனால சீனாவிற்கு S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினா இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனையில S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகபட்சமா 486 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கிடையாது. இது முழுக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஆனா S-400 மற்றும் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இணைத்து பயன்படுத்த முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அல்மாஸ் அண்டே அப்படிங்கிற நிறுவனம் டிசைன் செய்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானம், அவாக்ஸ் மற்றும் ரீஃபியூலர் விமானம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரத்யேகமா ஹைப்பர்சானிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்காகவே ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல 20 ஹைப்பர்சானிக் டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரு வினாடிக்கு 5 கிலோமீட்டர் டிராவல் செய்யக்கூடிய 10 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். இந்த
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களையும் தாக்கி அழிக்க முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 180 முதல் 200 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த சிஸ்டங்கள்னால 3500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களையும் தாக்கி அழிக்க முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ரடார்கள்னால 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால லோயர் ஆர்பிட்ல சுற்றி வரக்கூடிய சேட்டலைட்டுகளை கூட தாக்கி அழிக்க முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் டைம் 4 செகண்ட். அதாவது டார்கெட் கண்டுபிடிச்சதுல இருந்து 4 செகண்டுக்குள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து இன்டர்செப்டார் மிசைல் லான்ச் செய்யப்படும். அதுவே S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் டைம் 10 செகண்ட். அதனால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிவிரைவா ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தானால் இந்தியா மீது தாக்குதல் நடத்தவே முடியாது. அதனால இந்தியா வரும் காலத்துல இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டிப்பா வாங்குவாங்க. பார்க்கலாம் இந்தியா எவ்வளவு விரைவா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறாங்க அப்படின்னு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். சமீபத்துல பிரெஞ்சு அம்பாசிடர் இமானுவேல் லியனான் இந்திய ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. இந்த பேட்டியில பிரான்ஸ் இந்தியாவுடன் இணைந்து நியூக்ளியர் சப்மரின், ஃபைட்டர் ஜெட் விமானம், ஜெட் இன்ஜின் போன்ற ராணுவ உபகரணங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு. பிரான்ஸ் பாரகுடா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்களை டெவலப் செய்து தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த பாரகுடா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு பிரான்ஸ் தயாராயிருப்பதா அவர் அறிவிச்சிருக்காரு. அதாவது பாரகுடா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ல இருக்கக்கூடிய நான் நியூக்ளியர் டெக்னாலஜிகளை இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு பிரான்ஸ் முன் வந்திருக்காங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு 2015வது வருடமே இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் 1,02,000 கோடி ரூபாய் செலவுல 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்க போறாங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல 190 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல், பிரம்மோஸ் லேண்ட் அட்டாக் மிசைல், நிர்பை க்ரூஸ் மிசைல், வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோ, ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் நேவில ஒரே ஒரு பாரகுடா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல 150 மெகாவாட் திறன் கொண்ட ரியாக்டர் இணைக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் தற்போது 5 பாரகுடா கிளாஸ் சப்மரீன்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் இந்திய நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் பிரான்சின் பாரகுடா கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை விட அதிக செயல்திறன் கொண்டதா இருக்கும். ஏன்னா இந்தியா டெவலப் செய்து வரும் நியூக்ளியர் ரியாக்டர் பிரான்ஸ் நாட்டின் பாரகுடா கிளாஸ் சப்மரீன்ல பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ரியாக்டரை விட அதிக சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பிரான்ஸ் பாரகுடா கிளாஸ் சப்மரீன்ல பயன்படுத்தப்படும் நான் நியூக்ளியர் டெக்னாலஜிகளான பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன், சென்சார்கள், பாரகுடா கிளாஸ் சப்மரீனோட டிசைன் போன்ற பல சிஸ்டங்களை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்தியாவால் ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் 6000 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல பயன்படுத்தப்படும் 95% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்களின் தலைமையில் நேற்று INS வாகிர் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் வெற்றிகரமா இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட்டது. இந்த சப்மரீன் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரான்ஸ் மற்றும் மேசகெண்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து இந்த INS வாகிர் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேவைப்படும் பொழுது இந்த சப்மரீனை தாக்குதல்களுக்கும் பயன்படுத்த முடியும். INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல் ஒரு ஸ்டெல்த் திறன் கொண்ட
கொண்ட நீர்மூழ்கி கப்பல். இதனால இந்த நீர்மூழ்கி கப்பலை சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கும் சென்சார்கள் உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல எதிரிகளின் மிகப்பெரிய கப்பல் படையை தாக்கி அழிப்பதற்கு தேவையான கைடட் டார்பிடோ, சப்சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் போன்ற ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி மரைன் கமாண்டோஸ ஒரு அதிரடி தாக்குதல்களுக்கு எடுத்து செல்ல முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பவர்ஃபுல் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய பேட்டரிஸ் விரைவாகவே சார்ஜ் ஆயிரும். இதனால ஸ்டெல்த் மிஷன்களுக்கு அதிக நேரம் பேட்டரி பவரை பயன்படுத்தி இந்த நீர்மூழ்கி கப்பலை ஆபரேட் செய்ய முடியும். ஐஎன்எஸ் வாகிர் நீர்மூழ்கி கப்பலை எதிரிகளின் டார்பிடோ தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு டார்பிடோ டீகாய் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல் 1615 டன் எடை கொண்டது. ஐஎன்எஸ் வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே தண்ணீரோட மேற்பரப்புல 20 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இதனால தொலை தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்கு கூட இந்த சப்மரீன்களை பயன்படுத்த முடியும். ஐஎன்எஸ் வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தொடர்ந்து 50 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் ஐஎன்எஸ் வாகிர் நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கு. இதன் காரணமாக தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டத ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.